ஹலோ வணக்கம் உலக மக்களே. நான் உங்களில் ஒருவனாகிய மன்னார்குடி கவாஸ்கர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குழுவாக ஒரு டீமாக இருந்து செஞ்சால் அந்த வேலை சக்ஸஸ் ஆகுமா, வெற்றி அடையுமா, இல்லை ஒரு தனி மனிதன் செய்கிற வேலையினால் ஒரு வெற்றி அடையுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு தனி மனிதன் தனியாக செஞ்சால் வெற்றி கிடைக்குமா, இல்லது நிறைய பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குழுவாக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணால் எப்படி வெற்றி கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாருமே நார்மலாக சொல்லுவோம் நம்ம ஊர்லலாம், அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது, குறைஞ்சபட்சம் 2 கையாக தட்டணும். நிறைய கை தட்டினா ஓசை அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு டீமாக சேர்ந்து பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா, ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது அந்த ஒர்க்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரித்து செய்யும்போது அந்த ஒர்க்கை முழுமையாக மிக விரைவாகவும் நல்ல எஃபிஷியன்சியோட நல்ல மிக எளிதாகவும் செய்ய முடியும் இதை டீம் ஒர்க்கு. இப்போ மிலிட்ரிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ அது டீம் ஒர்க்கு தான். இப்போ ஒரு போர் நடக்குது, இது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டீம் லீடர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ எதிர்த்து ஏன் என்ன ஏதுன்னு எதுவுமே யாருமே கேட்க மாட்டாங்க. அதாவது கட்டுப்பாடுக்கு பேர் போனது மிலிட்ரி சொல்லுவாங்க. அவங்க டீம் லீடரு ஜென்ரல் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அதன்படி செய்வாங்க. அப்படி செய்கிற வாசி தான் நிறைய அசைன்மெண்ட்டில் அவங்களால வின் பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களும் ஏன் எதுக்கு இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக எதிரி வின் பண்ணிடுவான், அசைன்மெண்ட்டு தோல்வி அடைஞ்சிடும். எனவே தான் இது மிலிட்ரி எடுத்துக்கலாம். இந்தமாரி ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா, டீம் லீடர் இருப்பார், அடுத்து டெப்யூட்டி டீம் லீடர் இருப்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜரு, அது கீழே சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் டீம் லீடர் என்ன சொல்கிறாரோ அதை ப்ராஜெக்ட் மேனேஜரு, கீழே இருக்க சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் அதை கேட்டுட்டு அதுபடி பண்ணாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம், எஃபிஷியன்சியாக முடிச்சுட்டு வெளில வந்துடும், லாபத்தோடு அந்த கம்பெனிக்கு லாபம் இருக்கும். ஆனால் டீம் லீடர் என்ன சொல்கிறாரா அதை ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏன் எதுக்கு என்னன்னு கேட்டுட்டு அதை சரியாக ஃபாலோ பண்ணலை, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்கிறத அடுத்து சைட் இன்ஜினியர் சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி அந்த ஒர்க்கை முடிக்க முடியும், அந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்க முடியும்? அதிக காலமும் எடுத்துக்கும், இன்னும் பார்த்திங்கன்னா அதிக பொருட்செலவாகும், அதிக எக்ஸ்பென்ஸ் ஆகும். கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு சம்டைம்ஸு லாபம் கம்மியாக இருக்கலாம், இல்லை லாஸ் கூட ஆகலாம். ஆக அந்த டீம் அதாவது என்ன, டீம் லீடர் யார் இருக்காரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் டீம் ஒர்க்கு. இப்போ இந்த டீம் ஒர்க்கு இப்போ தனி மனிதன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க்கை டீம் ஒர்க்காக பண்ணாதோ ஒரு தனி மனிதனாக பண்ணும்போது ஃபுல் எஃபிஷியன்ஸாக பண்ணலாம். இப்போ இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தை பார்த்திங்கன்னா பல தலைவர்கள் போராடினாங்க. பலாயிரக்கணக்கான பேர் செத்து மடிந்தார்கள். நிறைய பேர் தனது உயிரை தியாகம் செஞ்சு தான் இந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதில் குறிப்பிட்ட சில தலைவர்களை மட்டும் நம்ம சொல்லுவோம், இவர்கள் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அப்போ அவங்க போராடினாங்கன்னா இப்போ இந்தியாவில் உள்ள அதாவது நம்ம சுதந்திரம் பெறும்போது 30 கோடி மக்கள் இருந்தாங்க, அந்த 30 கோடி மக்களும் போராடினாங்க. இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் மட்டும் சொல்கிறோம். அப்போ அவர்கள் மட்டும்தான் போராடினார்களா, மற்ற எல்லோரும் போராடலையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா மக்களும் தான் போராடினாங்க, பட் அவர்களை வழி நடத்துறதுக்கு ஒரே ஒரு தனி மனிதன் மட்டும்தான் வழி நடத்தினா தான் அது சரியாக இருக்கும். இப்போ 10 பேர் வழி நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க, 10 பேர் வழி நடத்தினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னான்னா மக்கள் யாரை ஃபாலோ பண்ணுறது? ஏதாவது ஒரு கருத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் ஒரே இதில் நமது நாலேஜ் நம்மளுடைய போக்கு எல்லாத்தையும் ஒரே இதில் குவித்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். கான்சன்ட்ரேஷன் டைவர்ஷன் நினச்சின்னா நம்மளால் வெற்றி அடைய முடியாது. இப்போ எடுத்துங்க, இப்போ ட்ரெயின் இருக்குது, இல்லை ஃப்ளைட் இருக்குது. இதில் ஃப்ளைட்டில் இருக்க பைலட் இருக்கார், ட்ரெயினில் லோக்கோ பைலட். இப்போ ஃப்ளைட்டே எடுத்துக்கும், ஃப்ளைட்டில் பைலட் இருக்காங்க, பைலட்டு துணை பைலட் எல்லாம் இருக்காங்க. ஃப்ளைட்டில் ஒரு 100 பேர் பயணம் செய்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த 100 பேருமே ஃப்ளைட்டை ஓட்டணும் அப்படின்னு நினச்சா ஃப்ளைட்டு ஒழுங்காக போய் சேருமா? முதல்ல டேக் ஆஃப் ஆகுமா? அப்போ யாராவது ஒருத்தர் பைலட்டு, அவர் கீழே துணை பைலட்டு, இப்படி இருந்தால் மட்டும், அவர் ஒருத்தர் மட்டும் ஓட்டினா மட்டும்தான் அது ஒழுங்காக போய் சேஃபாக மாறும். அவர் கரெக்டாக வழி நடத்துவார். ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருக்கும் ஓட்ட தெரிஞ்சிருக்கலாம், எல்லாருமே தெரியுங்கிறதுனால எல்லோரும் போய் ஓட்ட முடியுமா? ஆக ஒரே ஒருத்தர் மட்டும் வழி நடத்தி சென்று அதை மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணால் தான் உண்மையிலே வெற்றி அடைய முடியும்.
ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர்கள் வெற்றியை நோக்கி செல்ல முடியாது. இதே மாதிரி தான் இப்போ சுதந்திரத்துக்காக எல்லோரும், இப்போ மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரும் உதவினாங்க. ஆனால் மற்ற இப்போ யாரோட பேரை நம்ம சொல்கிறோம்? இப்போ மகாத்மா காந்தி இந்தியாவின் தந்தைன்னு சொல்கிறீங்க. மகாத்மா இப்போ இந்தியாவோட தந்தை என்ற ஸ்தானத்துக்கு மக்கள் தானே கொடுத்துருக்காங்க, வேறு யாரும் பட்டம் கொடுக்கல. இந்த மகாத்மாவாக, மக்களின் தலைவராக, இந்தியாவின் தந்தையாக அவர் போற்றப்படுவதற்கு என்ன காரணம்? சுதந்திரத்திற்காக அவர் வழிநடத்தி சென்றார். அவர் வழிநடத்தி சென்ற போராட்டங்கள் என்ன? வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் வெற்றி அடைந்திருந்தால் கண்டிப்பாக நாம் ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே கூட நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கலாம். ஆனால் என்ன, ஒத்துழையாமை இயக்கம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நம்ம இந்தியர்கள் கொளுத்திட்டாங்க. காந்தி எல்லாத்துக்கும் அகிம்சையாக இருக்கிறதுனால, என்ன நான் அகிம்சையாக போராடிக்கிட்டு இருக்கேன், பட்டு இதுமாரி ஒரு துயர சம்பவம் நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இதனால் நான் இந்த போராட்டத்தை கைவிடுறேன்னு விட்டுட்டார். நேரு கூட சொன்னார், ஒரு கூட்டம் என்று, ஒரு குழி என்று இருக்கிறதுனால அதில் ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான், அவன் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் யாரோ ஒருவர் பண்ணிய போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டான்னு சொல்லி நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டீங்கன்னா இது எப்படி முறையாகும் அப்படின்னு சொல்லி நேரு கேட்டார் காந்திகிட்ட. அந்தமாரி நிறைய தலைவர்கள் காந்திகிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் மேலே அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுத வழியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 2 தலைவர்கள் தான். மற்ற எல்லோரும் இவங்க கீழே வருவாங்க. என்னன்னா முன்னே நின்று வழி நடத்தி செல்வது. ஆக அந்த ஒரு தனி மனிதன் வழி நடத்தி செல்ல, அதை ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டம் சென்றால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அதை விட்டுட்டு என்ன ஏது எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் எதுலேயுமே வெற்றி அடைய முடியாது. எனவே ஒரு தனி மனிதனுடைய போக்கினால் மட்டுமே, தனி மனிதனுடைய சிந்தனையால் மட்டுமே ஒரு இனம், ஒரு கூட்டம் வெற்றி அடைய முடியும். இந்த உலகம் செம்மையாக இருக்க வேண்டுமென்றால் தனி மனிதன் யோசிக்கணும். ஒரு குழுவில் இருக்க எல்லாரும் யோசிக்கிறான்னா, ஒருத்தன் யோசிக்கிறான்னா, இந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் மற்ற எல்லா கெட்டவனைகளிடையும் ஈடு செய்கிற அளவுக்கான பலத்தை இயற்கை இறைவன் அவனுக்கு கொடுப்பான். இப்போ நம்ம அரசியல் எடுத்துக்கிட்டு இருந்தால் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் 2 பேர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவோ பேரை சொன்னாலும் எதுவுமே செய்யலைனாலும் அவர்கள் காலங்காலத்துக்கும் அவர்களுடைய பணிகள், இப்போ காமராஜர் எடுத்துக்கலாம். அவரை மூல இப்போ இதுக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, இதுக்கு பின்னாடி யார் வருவார்களா என்பதே நம்ம சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் போல வாழ்வது ரொம்ப கடினம். 24 மக்களுக்காக சிந்தித்து மக்களுக்காகவே செயலாற்றியவர். அதே போல் தலைவர்கள் வருங்காலத்தில் வர வேண்டும். அதேமாதிரி தனி மனிதன் சிந்தித்தால் அந்த சிந்தனையிலிருந்து மக்களுக்கு விடுவி பிறக்க வேண்டும். எனவே இனி வரும் அரசியலில் வரும் தலைவர்கள் காமராஜர் போல சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த சிந்தனையை தமிழக மக்கள் பின்பற்ற வேண்டும். அப்போ ஒரே தலைவனின் கீழ் எல்லோரும் சேர்ந்தால் மட்டுமே இந்த இனம், இந்த தமிழினம் மேன்மையடையும்.